வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூவில் நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் வந்து அவுட் ஆஃப் 20க்கு வந்து 19 மார்க்கு அரௌண்ட் 19 மார்க் வந்து எடுத்திருந்தார். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 18.9 மார்க் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நாம் ஒரு ஐபிபிஎஸ் பிஓ மார்க் இன்டர்வியூ தான் அடுத்து வரப்போகிற மிகப்பெரிய இன்டர்வியூ. அடுத்தது யூபிஐ எல்பிஓட இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூக்கு நம்ம டைரெக்டாக இதில் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் வரப்போகிறீங்க. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து 1 or 2 டேஸில் வந்துட போகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு சில பேருக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூவாகவும் அமைய போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆஸ்பிரன்ஸும் அதே மாதிரி தான். அவருடைய வாய்ஸ் நோட் வந்து நான் போடுறேன். ஸோ அவரோட வீடியோ வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இன்டர்வியூவில் 19 ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் ரிட்டனில் கம்மியாக இருந்ததுனால, ரிட்டனில் 73 அரௌண்டு தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஆர்ஆர்பிபிஓவில். ஸோ அரௌண்ட் ஒரு 1 or 1.5 மார்க் வித்தியாசத்தில் ஆர்ஆர்பிபிஓ அவருக்கு கிடைக்கல. பட் ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூவில் 19 மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருந்தது வந்து அரௌண்ட் எல்லாத்துக்குமே ஒரு சிலர் நல்லா பண்ண எல்லாத்துக்குமே ஒரு 15+ வந்து 15 to 17க்குள்ளே நல்ல ஸ்கோராகவே எல்லாத்துக்குமே கிடச்சிருந்துச்சி. பட் 19ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணால் தான் அந்த 19, 18.9 or 19 ஸ்கோர்லாம் எந்த ஒரு இன்டர்வியூவுமே போடுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ மார்க் வந்து சப்போஸ் நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூவில் கட் ஆஃப் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு 18 or 19 ஸ்கோர் நீங்கள் எடுத்திங்கனாவே கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க் இன்டர்வியூங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி மார்க் இன்டர்வியூ வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அது ஃப்ரீயாக இல்லை எப்படின்னு தெரில. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ரியல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறது மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க. அதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடவே இருங்க. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூவில் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சில கேண்டிடேட் இருப்பீங்க. பட் அதை வந்து இந்த இதில் வந்து ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூவில் அந்த தாட்டில் கண்டிப்பாக இருக்கவே வேணாம். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூவில் நீங்கள் 18 or 19 எடுத்தும் கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூவில் 17+ நீங்கள் எடுத்தீங்கன்னாவே கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இந்த டைம் மிக முக்கியமான டைம், ரொம்ப ப்ரீசியஸான டைம். இப்போலேருந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். ஸோ இன்டர்வியூக்கு ஆல்ரெடி சிலரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் கொஷின்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஒன்லி கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ, ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வெறும் கொஷின்ஸ் மட்டும் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் ரெடி பண்ணி அதை நீங்களே சொல்லி பார்த்துட்டு மார்க் இன்டர்வியூ வரும்போதும் வாங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்லைன் ஃப்ரீ ஆன்லைன் மார்க் இன்டர்வியூ வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா, இன்டர்வியூ வந்து கூகுள் மீட்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் இன்டர்வியூ தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட்டா வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது டேட்டா மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய நேம், டிகிரி, நேட்டிவ் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் support@examrally.inக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ பேனலில் நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றின டேட்டா வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த ஃபார்மில் அப்ளிகேஷனில் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை பற்றி கொஷின் கேட்குறதுக்கு இந்த டேட்டா, இந்த டிகிரி, எந்த டிகிரி, நேட்டிவ் பிளேஸ்லேருந்து நாங்கள் கொஷின் கேட்கணும், இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் கொஷின் கேட்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த
டேட்டா வந்து நாங்கள் கேட்குறோம். டிகிரியிலேருந்து சப்போஸ் உங்களை கொஷின் கேட்கணும், இல்லாட்டி நேட்டிவ் பிளேஸ்லேருந்து கொஷின் கேட்கணும், இல்லாட்டி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களை கொஷின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், support@examrally.in அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வியூ வந்து 22 அதாவது நாளைக்கு வெனஸ்டேவில் இருந்து இன்டர்வியூ வந்து மார்க் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்டர்வியூ மேக்ஸிமம் நான் ஒர்க்கிங் போகிறதுனால மார்னிங் 7 to 9 AM. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி அப்படின்னாலும், மார்னிங் 6லேருந்து ரெடி அப்படின்னாலும் நான் ரெடி. ஸோ யூஸ்வலாக 7லேருந்து 9 AM வரைக்கும் மார்னிங் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஈவினிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 6 PM-லேருந்து 9 PM வரைக்கும் நீங்கள் ஈவினிங் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும்னா ரியல் IPPS PO இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் தான் வந்து நடக்கும். ஓகேவா? உங்களுடைய ஃபீட்பேக் வந்து தமிழில் கொடுப்போம். பட் இன்டர்வியூ வந்து பியூர் இங்கிலீஷில் தான் நடக்கும். ஏன்னா IPPS PO இன்டர்வியூ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா இன்டர்வியூமே இங்கிலீஷில் தான் நடக்குது. RRB PO இன்டர்வியூ நம்ம தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். பட் IPPS PO இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஜாப் வந்து போடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லாங்குவேஜ் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற கட்டத்தில் நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். பட் மேக்ஸிமம் இங்கிலீஷில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்டர்வியூ வந்து ஃப்ரீ ஆன்லைன் மார்க் இன்டர்வியூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் இன்டர்வியூ வரும்போது உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்களுடைய டிகிரி, நேட்டிவ் பிளேஸ் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை எல்லாமே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டா மட்டும், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், support@examrally.in அப்படின்ட்டு. ஸோ உங்கள் நேம், டிகிரியோ இல்லை நேட்டிவ் பிளேஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற எந்த டீட்டெயில்ஸுமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். யாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் வந்து போகாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் இன்டர்வியூ வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுடைய வீடியோஸோ இல்லை நீங்கள் ஆன்லைன் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ யாருக்குமே இது ஷேர் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே உங்களுடைய இன்டர்வியூ டைம் வந்து நீங்களாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நாங்கள் சூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவோம். இந்த டேட்டில் இந்த டைமில் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ணியும் உங்களுக்கு மெயில் பண்ணுவோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இன்னும் ஒரு 2 to 3 days எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எந்த டைமில் உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ, அதாவது இந்த டைம் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த டைமில் சண்டே அப்படின்னா ஃபுல் டேவுமே அவைலபிள் தான். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எந்த டைமில் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமுமே மெயிலில் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. யுவர் கம்ஃபர்டபுள் டைம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. சப்போஸ் பர்சன்ஸ் 1 or 2 இன்டர்வியூ வேணும், ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு செகண்ட் இன்டர்வியூமே எனக்கு அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறவங்களும் மெயில் அகைன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க் இன்டர்வியூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வியூ வந்து யார் யார் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் இருப்பேன், என் கூட சேர்ந்து டிஎன் பேங்கர்ஸ் இருக்கார் இல்லையா? ஸோ அருண்குமார் ப்ரோ அவருமே அட்டன் பண்ணுவார். அவருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 7 to 8 years வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் நம்ம கூட வருவார். ப்ளஸ் RRB POவாக ஒர்க் பண்ணுற 2 ஆஃபீஸர்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீயாகவே இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி மார்க் இன்டர்வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 30 minutes இன்டர்வியூக்காக, மார்க் இன்டர்வியூக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 30 minutes வந்து ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ்னால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ் தான் ரியல் இன்டர்வியூலையும் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின் வருது அப்படின்னா இந்த டிஸ்பிளே பண்ணுற இந்த 200 கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் அந்த இன்ஃப்ளேஷனை எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? அதை கரெக்டாக ஏன்னா நீங்கள் படிச்சிருவீங்க, அங்கே போயிட்டு உங்களால் கொஷினுக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. இன்ஃப்ளேஷனுக்கான நல்ல மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம ஒரே சென்டென்ஸில் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியாது. அதனால் இந்த கொஷின் எல்லாமே தனியாக ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிட்டாலும் சரி, இல்லை இதையே அப்படியே ஃபோனில் முன்னாடி வச்சுட்டாலும் சரி, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு சென்டென்ஸில் இல்லாட்டி 2 சென்டென்ஸில் அந்த இன்ஃப்ளேஷனை பற்றி எப்படி நீங்கள் ப்ரீஃபாக சொல்ல முடியும். ஸோ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது நீங்கள் மார்க் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம், எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஷின் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோவாக இருக்கட்டும், உங்கள் நேட்டிவ் பிளேஸில் எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், ஸோ இது எல்லாமே ஒரு சில டைமில் அப்பியர் ஆன கொஷின்ஸ். ஸோ நம்மளுக்கு எப்போ எந்த கொஷின் அப்பியர் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மார்க் இன்டர்வியூவில் நான் மேக்ஸிமம் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இந்த கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவேன். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க் இன்டர்வியூவில் நம்ம மீட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மெயின்ஸுக்கான வீடியோஸில் இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைமாக இன்டர்வியூ அப்பியர் ஆக போகிறாங்க, இல்லாட்டி 2nd to 3rd டைமாக அப்பியர் ஆக போகிறாங்க, இன்னுமே எனக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம ஆஸ்பிரண்ட் வந்து அட்டன் பண்ணாங்களா, அவங்களுடைய வாய்ஸ் நோட்டையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ அதையுமே நீங்கள் கேளுங்க, ஃபீட்பேக் கேட்டுட்டு உங்களோட இன்டர்வியூ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ லாஸ்ட் டைம் இப்போ 2024 அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த எல்ஐசி ஏடிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்போது அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்படி சொல்ல, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, அப்புறம் ஒரு சில எப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்போ எக்ஸாம் ரேலியில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்க தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க அந்த இதில் கேட்டப்போ அவங்க கொஞ்சம் இன்னும் பெரிய கேள்விகளே என்கிட்ட கேட்கல, ரொம்ப பேசிக்கான கேள்வியே என்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் ஆன்சர் பண்ண தெரியல, ஏன்னா நான் அந்தளவுக்கு படிக்கவே இல்லை. எப்படி எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், சேண்டர், உங்கள் ஊரில் என்ன சேண்டர் இருக்கும், நீங்கள் என்ன கல்டிவேட் பண்ணுவீங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, அதை பற்றின சம்மந்தப்பட்ட கேள்வி. அப்புறம் என்னோட சப்ஜெக்டோட பேசிக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியோட என்ன பேசிக்ஸ், வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த வெப்சைட்ஸில் என்ன இருக்கும், அதை பற்றின கொஞ்சம் உங்களுக்கு என்ன தெரியும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் என்ன, ஆர்ஆர்பியோட பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எக்ஸாம் வேலையிலேருந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுனால அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ டேட் அப்போ இவங்க கேட்ட பேசிக்ஸ்லேருந்து, சப்ஜெக்ட் பேசிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் இவங்க கேட்ட அந்த பேங்கிங் ஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடான பேசிக்ஸ் அங்கே இன்டர்வியூவில் எனக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பேலன்ஸ் ஷீட்டை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் ஷீட்டை பற்றி கேட்கல, ஆனால் வெப்சைட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த எக்ஸாம் ரேலியில் அட்டன் பண்ண இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆர்ஆர்பி மெயின்ஸ் மார்க் வந்து 73.44, ஓவரால் இன்டர்வியூலாம் சேர்த்து 47.98.